ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாள். இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள் கூட. ஆமென். விமன்ஸ் டே, பெண்களுடைய நாளாய் நாம் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். ஹாப்பி உமன்ஸ் டே. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரிகள் யாவரையும், வாலிப தங்கச்சிமார்கள், சிறு பிள்ளைங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் வாலிபர் ஊழியர்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த நாள் ஒரு விசேஷமான நாளாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. தேவ வேதத்தில் அநேக பெண்களை நம்ம பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு ஆண்ட ஒரு வார்த்தை மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சாலமன் எவ்வளவு அழகா இங்க எழுதுகிறார். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? ஒரு பெரிய கேள்வி இது. இப்போ அப்போவே இது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. குணசாலியான ஸ்திரீ, இன்னைக்கு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கான். நான் சொல்லிடுங்க, சாலமன் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அப்போ எவ்வளோ வேல்யூபிள் பாருங்க. இந்த இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். A wife of noble character who can find. அந்த நோபல் என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரியில் பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கிறேன். admire for having high moral qualities like courage, honesty, selflessness, integrity, இப்படி பல அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளையில ஒரு விலை மதிக்க முடியாத உயர்ந்த குணாதிசயங்களை நிரம்பி இருக்கிறது தான் இந்த நோபல். ஒரு உயர்வான மதிப்பிடத்தக்கதாக கனத்துக்குரியவர்களாய் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஸ்திரீகளை பார்ப்பது எவ்வளோ கடினம் இல்லை தேவ பிள்ளையில. இந்த பெண்களுடைய நாளில் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், இன்னைக்கு அப்படிப்பட்ட ஹைலி குவாலிஃபை நமக்கு இருக்கா, ஹைலி கேரக்டர் நமக்கு இருக்கா, ஒரு நோபல் கேரக்டர் நமக்குள்ளே இருக்கா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் சண்டைகள், பிரச்சனைகள், ஒரு ஆணுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு, ஒரு சாதனைக்கு ஒரு பின்னாடி பெண் இருப்பாங்க உலக சொல்லுவாங்க. தேவப்பிள்ளையில் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பெண்களினால் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு குணசாலியான ஒரு வாழ்க்கை. ஆமே. அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சையை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். ஆமே. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு எப்படி இருக்கலாம்? கிரீடமா இருக்கிறான். லட்சியம் உண்டு பண்ணவர் எலும்புருக்கியா இருக்கிறலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு என் சகோதரியே, என் அன்பு தாயாரே, தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் புருஷனுக்கு நீங்கள் கிரீடமாக இருக்கீங்களா? நான் யாரை குறைச்சொல்ல பேசலை. இன்றைக்கி ஒரு பெண்களினுடைய நாள், வேர்ல்டு விமன்ஸ் டே. இந்த விமன்ஸ் டேயில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்க்குறோம். இங்கே வேதத்தில் ஒரு அற்புதமான நம்ம சம்பவத்தை பார்க்குறோம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே இப்படி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா. பாருங்க, இங்க போவாஸ் இந்த ரூத்தை குறித்து சொல்கிற சாட்சி, நீ குணசாலி, ஊரெல்லாம் தெரியும். அந்த ரூத்தினுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். தேவ பிள்ளைகளை, நகோமி தன் புருஷனை இழந்து போகிறா, தன் 2 பிள்ளைகளை இழந்து போகிறா, மறித்து போகிறாங்க. இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல. நகோமி சொல்லுவாங்க, நீங்கள் என்னை முத்தமிட்டு போயிடுங்க. ஓர்பால் முத்தமிட்டு போயிட்டா. ஆனால் ரூத் என்ன தெரியுமா செய்தாங்க? இல்லை, ஊன் தெய்வம் தான் என் தெய்வம், ஊன் ஜனம் தான் என் ஜனம் அப்படின்னு சொல்லி ரூத் நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டா. தெய்வ பிள்ளையில அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். அதே நீங்கள் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கும் போது, மாமியார் ஆகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ அப்படி சொல்லி ஒரு காரியத்தை, நீ போவாஸை போய் சந்திக்கணும், அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். அங்கே போவாஸ் சொல்கிற ஒரு சாட்சி, நீ குணசாலியான ஸ்திரீ. இன்றைக்கி உங்கள் புருஷனோ அல்லது உங்கள் பெற்றோரோ, என் அன்பு சகோதரிகளை உங்களை பார்த்து நீங்கள் குணசாலின்னு சொல்ல முடியுமா?
இன்னைக்கு அப்படியேப்பட்ட காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பேன் யார்? இன்னைக்கு உங்கள் வீட்டில், சமுதாயத்தில், திருச்சபையில் ஆமென் நம்ம குணசாலியான அப்படியே நோபல் கேரக்டர், ஒரு விலை மதிக்க முடியாத ஆமென் தரம் வாய்ந்த குணாதிசயங்களை நிறைந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. இது குணசாலி என்பது ஒரு ஸ்திரீக்கு மாத்திரமில்லை, சகோதரர்களுக்கும் ஒரு நல்ல கேரக்டர் நம்மளுக்கு வேணும். கிறிஸ்துவின் சுவாபம் நமக்கு வேணும். அப்படி வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி. இந்த நல்ல மகிழ்ச்சியான இந்த பெண்கள் தினத்தன்று அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எந்தெந்த சகோதரிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர் உள்ளத்தில் நீரடைப்படுவீராக. ஒரு குணசாலியான ஸ்திரியா, ஒரு நோபல் கேரக்டர் உள்ள மகளாய் அன்றைய திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் வெளிப்பட உதவி செய்வீராக. உங்கள் அன்பை, உங்களுடைய குணாதிசயங்கள் வெளிப்படுத்த ரூத்தை போல இவளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். என் நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். குணசாலியாக இருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless.